இன்றெடுத்த இப்பணியும் இனி எடுக்கும் எப்பணியும் நன்மணியே சண்முகனார் தன்னுடனே நீ எழுந்து என் பணியை உன் பணியாய் எடுத்தாண்டு எமை காத்து பொன் வயிற்று கணபதியே போற்றி என போற்றுகின்றேன். குருபாதம் பணிந்து அனைவருக்கும் வணக்கம். ஜோதிடர் சக்தி கணேசன், நெய்வேலி. ஏற்கனவே நம்ம மேஷம் மற்றும் ரிஷப லக்னங்களுக்கு செவ்வாய் தோஷம் அப்படின்ற விளக்கத்தை கொஞ்சம் விரிவா பார்த்திருந்தோம். அதே மாதிரி அதன் தொடர்ச்சியாக மிதுனம் மற்றும் கடகம் அப்படின்ற அமைப்புல மிதுனம் லக்னம் பொறுத்த வரைக்கும் செவ்வாய் பகவான் அசுப ஆதிபத்திய பெறக்கூடிய கிரகம். 6-11க்கு அதிபதி, லாபாதிபதியும் கூட. இந்த மிதுனம் பொறுத்த வரைக்கும் செவ்வாய் பகவான் லக்னத்தில் அமரும் பட்சத்தில் பகை பெறக்கூடிய அமைப்பு. அந்த ஜாதகர் சற்றே மூர்க்க குணமுடையவராகவும் அவசரத்தன்மை உடையவராகவும் இருப்பார். லக்னத்துல இருக்கும்போது கட்டாயம் செவ்வாயுடைய தீய தாக்குதல் அதிகமா இருக்கும் அந்த ஜாதகருக்கு. என்ன காரணம்னா, லக்ன ஆதிபத்தியத்திற்கு அந்த கிரகம் அசுப ஆதிபத்தியம் பெறும்போது ஈவன் அந்த லக்னாதிபதிக்கும் புதன் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகத்துக்கு அந்த செவ்வாய் பாத்தீங்கன்னா அகைன்ஸ்டான பிளானட், பகை கிரகம். ஸோ அந்த லக்னத்துக்கு 6ஆம் இடத்து பலனை அந்த செவ்வாய் செய்யறதுக்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு. லாபாதிபதியாக இருந்தாலும் மிதுனம் பொறுத்த வரைக்கும் அது பாதகாதிபதி செவ்வாய். லக்னத்துல இருக்கும்போது இந்த யானை கொழுத்துதுன்னா தான் தலையில தானே மண்ணை போட்டுக்கணும்னு சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரி இந்த ஜாதகர் கடனாளியா இருப்பார். நோய் ரோக தேகம் உடையவராக இருப்பது, ஈவன் கடன் வாங்குறதுல அதிகமான நாட்டம் காட்டுவாங்க. அந்த மிதுனம் பொறுத்த வரைக்கும் லக்னத்துல செவ்வாய் இருந்ததுன்னா ஆன்லைன்ல லோன் வாங்குறேன், பேங்க் லோன் வாங்குறேன், பர்சனல் லோன் வாங்குறேன். இவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா நகையை விற்கிறது, அடமானம் வைக்கிறது, இந்த மாதிரியான செயல்கள்ல அதிகமா ஈடுபடுவாங்க மிதுனம் பொறுத்த வரைக்கும் லக்னத்துல செவ்வாய் இருந்ததுன்னா. ஈவன் ஏன்னா அது 6-11க்கு அதிபதி, லாபாதிபதி லக்னத்துல இருந்தா லாப நோக்கு இருக்கணும் அப்படின்னு சொல்லலாம். ஆனா லாப நோக்கத்தை விட இவங்களுக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா கடன் வாங்குறதுலதான் நோக்கம் அதிகமா இருக்கும். ஏன்னா 6ஆம் இடத்து பலனை செவ்வாய் அதிகமாக செய்வதற்கு விளைவார் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி 6ஆம் இடத்துல ஆட்சி பெற்றாலும் அதுவும் கஷ்டம்தான். விருச்சகத்துல போயிட்டு செவ்வாய் ஆட்சி ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஜாதகத்துக்கு 8ஆம் பார்வையா மிதுனத்தை பார்க்கும், அப்பயும் அந்த மாதிரி பிரச்சனை வரும். ஸோ மிதுனம் பொறுத்த வரைக்கும் ஒரு சிறப்பு ஆதிபத்தியமாக செவ்வாயை எடுத்துக்கொள்ள முடியாது, சிறப்பு கிரகமாகவும் சொல்ல முடியாது. கடுமையான விளைவுகளை தன்னுடைய தசா காலங்களில் செவ்வாய் பகவான் செய்தே தீருவார். அதே மாதிரி செவ்வாயோட நட்சத்திர காலில் எதனா ஒரு கிரகம் நின்று திசை நடத்துது அப்படின்னாலும் அந்த ஜாதகருக்கு அது கடுமையான காலமாக இருக்கும், பிரச்சனைக்குரிய காலமாக இருக்கும். அப்பதான் மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்டு, சர்ஜரி, அடிபடுறது, போக்குவரத்துலாம் அந்த செவ்வாயுடைய காலகட்டங்கள்ல நடக்கும். நீங்க வேணா ஆராய்ச்சி பண்ணி பாருங்க. செவ்வாயோட நட்சத்திர கால்களில் அமர்ந்த கிரகத்தினுடைய திசை அல்லது செவ்வாயினுடைய திசையில செவ்வாயினுடைய ஆதிபத்திய பலன்கள் நெகட்டிவா அந்த மிதுனத்துக்கு இருக்கும். அப்ப மிதுனம் பொறுத்த வரைக்கும் செவ்வாயினுடைய தீய தாக்குதல் கூடுதலாக இருக்கதான் செய்யும், அதுல மாற்று கருத்தே இல்லை. 2ஆம் இடத்தில் செவ்வாய் அமரும் போது அந்த இடத்துல நீசமா இருக்கும். இது 2ஆம் இடம் வருமான ஸ்தானமாச்சே, 11 கூட 2ல இருக்கிறதுன்றது நல்லது தானே அப்படின்னு சொல்லலாம். ஆனா சிறப்பு ஆதிபத்தியம் இல்லைல்ல செவ்வாய்க்கு. அந்த இடத்துல 6ஆம் அதிபதி ஆயிடுறாருல்ல, 6 கூட 2ல இருக்கான் அப்படின்றத ஃபர்ஸ்ட் எடுக்கணும். அப்ப குடும்பத்தில் வம்பு, வழக்கு, சண்டை, பிரச்சனை, குழப்பம் இது எல்லாமே இருக்கும், பஞ்சாயத்தான விஷயமா இருக்கும். அந்த இடத்துல 2ல செவ்வாய் இருந்து திசை நடத்துச்சு அப்படின்னா இன்னும் சிக்கல். ஒருவேளை அந்த இடத்துல சந்திரனுக்கு ஆட்சி பலம் இருக்கு அப்படின்னா ஓரளவுக்கு ஸ்மூத்தா போகும். சுபகிரகங்கள் அந்த 2ஆம் இடத்தை பார்வை செய்தல், சனி செவ்வாயை பார்த்து இருக்கிறது அல்லது குரு பார்த்து இருக்கிறது, இந்த மாதிரி அமைப்புகள்ல ஏதான ஒரு வகையில அந்த செவ்வாயினுடைய தீய தாக்கம் குறையும். தவிர 6ஆம் ஆதிபத்திய பலனே 2ஆம் இடத்திற்கு நடக்கும் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். ஆனா நீசமா இருந்ததுன்னா நீச பலனை செய்தே தீரும். அந்த இடத்துல சகோதர பாவம் கிடும், சகோதரர் ஒற்றுமை இருக்காது, அண்ணன் தம்பிகள் உள்ளார வம்பு, வழக்கு, பஞ்சாயத்து இருக்கும், சொத்து பத்துல பிரச்சனை இருக்கும். மிதுனலக்கணத்தை பொறுத்த வரைக்கும் அவங்க பேர்ல ரெஜிஸ்ட்ரேஷன் எதுவும் வச்சுக்கிறதுன்றது நல்லது கிடையாது. என்னை பொறுத்த வரைக்கும் செவ்வாய் அந்த இடத்துல பலம் குன்றி இருந்தது அந்த ஜாதகத்துல அப்படின்னா ஓகே. ஏன்னா பாருங்க 6 கூட 8ல உச்சமாட்டோம் லக்னத்துக்கு, அது இன்னும் மோசமான அமைப்பு. 8ல எல்லாம் உச்சமாச்சுன்னா இன்னும் சிக்கல். 8ல உச்சம் பெற்றோம்னா 6 கூட 8ல 2ஆம் இடத்தை பார்ப்பான், அது இன்னும் பிரச்சனையை தரக்கூடிய அமைப்பு. தசா காலங்கள் இன்னும் கடுமையான பிரச்சனையை கொடுப்பார் மிதுனம் பொறுத்த வரைக்கும். அதே அமைப்புல மிதுனம் பொறுத்த வரைக்கும் 4ஆம் இடத்தில் செவ்வாய் அமர்வது அப்படின்றது ஆதிபத்திய ரீதியாக 6ஆம் அதிபதி 4ல தங்குறது தாய்க்கு பிரச்சனையை தரக்கூடிய அமைப்பு, தாய்க்கு ஏதானும் மருத்துவ செலவுகள் செய்து கொண்டே இருக்கக்கூடிய அமைப்பு. 4ஆம் பாவத்துல செவ்வாய் நிற்கிறது அப்படின்றது பாத்தீங்கன்னா நஞ்சை நிலங்கள், அதாவது விவசாய நிலங்கள், புஞ்சை நிலங்கள் வச்சுக்கிறது அப்படின்றது ஓரளவுக்கு
சப்போர்ட்டிங்கா இருக்கும். 4ல செவ்வாய் இருக்கிறதுன்றது வந்து அசையா சொத்துக்கள், பூமி யோகம் அவங்களுக்கு இருக்கும்னு சொல்லலாம். அது கன்னியில போய் நிற்கும். அது 4ஆம் பாவம் சுகஸ்தானம் வேற. கன்னி செவ்வாய் கடலும் மொத்தம் அப்படின்னு சொன்னான். அப்ப சுகஸ்தானத்துல 6க்கு அதிபதி நிக்கிறதுனால அவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா ஹெல்த் இஷ்யூஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஈவன் செவ்வாய் திசை நடந்ததுன்னா இன்னும் சிக்கல் கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். இதுலதான் நம்ம இந்த விதிவிலக்காக குருவோ சனியோ அந்த இடத்துல சம்மந்தப்பட்டிருந்தோம்னா செவ்வாயினுடைய தீய தாக்கங்கள் குறையும். ஆனா திசை காலத்துல வந்து பாத்தீங்கன்னா எதனா ஒரு நெகட்டிவ் இம்பாக்ட் அந்த செவ்வாயில் நடந்தே தரும். மிதுனம் பொறுத்த வரைக்கும் செவ்வாய் தசைனால லைட்டா அப்படியே வைப்ரேட் ஆகி நிக்கணும். இவங்கெல்லாம் முருகப்பெருமானை தொடர்ச்சியாக வழிபடுவது என்பது சால சிறந்ததுன்னு நான் சொல்லுவேன். இது ஒரு பாயிண்ட். அதே மாதிரி பாத்தீங்கன்னா 6ஆம் இடத்துல ஆட்சி பெறுவது என்பது 8ஆம் பார்வையா லக்னத்தை பார்வை செய்யும். என்னதான் இருந்தாலும் அந்த இடத்துல செவ்வாய் பலம் பெறுவதுன்னு சிறப்பு கிடையாது. 6ல ஆட்சி ஆகுறதும் நல்லது கிடையாது. 7ல நின்றுதான் தீர்ந்து போச்சு, முடிக்க போச்சு. 6 கூட 7ல நின்னா அதே தான் 2ல நீசப்பல நின்னமோ அது 7ஆம் இடத்துல நட்பு பெற்று உட்காந்துரும் குரு வீட்டுல. அங்கேயும் சுபகிரக பார்வை இருக்கணும். இது பெண் ஜாதகமா இருந்தா கடுமையான தாரதோஷத்தை கொடுக்கும். செவ்வாய் 7ல நிக்கிறது அப்படின்றது வந்து இந்த மிதுன லக்னம் பொறுத்த வரைக்கும் லேட் மேரேஜ், தாரதோஷம், தாமத திருமணத்திலேயே போயிட்டு பிரச்சனை. அது நல்லபடியா நடக்குமானா அதுலயும் இந்த மாதிரி அமைப்புகள்ல எதனா அந்த செவ்வாய் 7ல இருக்கிறது அப்படின்றது வந்து ரொம்ப நெகட்டிவான இம்பாக்டா அந்த மிதுன லக்னத்துக்கு செய்யறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. ஈவன் அந்த இடத்துல குரு கெட்டு இருந்து, பாதகாதிபதி இல்லையா குரு, குரு கெட்டு இருந்து சனியால பார்க்கப்பட்ட அந்த செவ்வாய் எதனா லேட் மேரேஜா இருந்தா கூட கொஞ்சம் சுமாரா, எதனா ஏழ்மையான பெண் அல்லது ஏழ்மையான கணவர், எதனா ஒரு வகையில உடல் ரீதியா எதனா குறை இருக்கிறவங்க இந்த மாதிரி அமைப்புகளில் திருமணம் செய்து கொள்வது அந்த 7ஆம் இடத்துல இருக்கிற செவ்வாய் மிதுனம் பொறுத்த வரைக்கும் நல்லதுன்னு நான் சொல்லுவேன். நான் 6 கூட 7ல 11 கூட 7ல 11 கூட 7ல அதை பார்க்கணும். தாரதோஷம் ஏற்பட்டு 2 கல்யாணம் ஆயிடும் அந்த இடத்துல. ஸோ செவ்வாய் பொறுத்த வரைக்கும் இந்த மிதுனத்திற்கு அசுப ஆதிபத்தியம் பெறக்கூடிய கிரகத்தில் முதல் நிலை பாப கிரகம் மிதுனத்திற்கு செவ்வாய் தான். இதுல வேற மாற்று கருத்தே இல்லை. கொஞ்சம் வேற வழி கிடையாது, இருக்கிறது தான் சொல்லி ஆகணும். நம்ம இதுல காம்ப்ரமைஸ் என்ன சார், செவ்வாய்னா மிதுனத்துக்கு இப்படிதானா, இப்படிதான், வேற ஒண்ணுமே கிடையாது. எப்படி வந்து 2 × 2 4 9 × 9 வந்து 81 சொல்றோமோ அதே மாதிரி செவ்வாய் அப்படின்னா மிதுனத்துக்கு ரூல் அவுட், அவ்வளவுதான். இது முடிஞ்சே போச்சு, பிரச்சனை தான் அது. செவ்வாய் கெட்டுருக்கும். குரு பார்வையிலோ அல்லது சனி பார்வையிலோ பார்க்கப்பட்டு செவ்வாயினுடைய தீய தாக்கங்கள் அந்த இடத்துல குறைவா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். திசை வந்ததுன்னா கொஞ்சம் கடுமையா தான் இருக்கும். ஒருவேளை நித்திய நாம யோகியா இருக்கிற பட்சத்துல எதனா இந்த மாதிரி துணைநிலை அமைப்புகள்ல எதனா ஒரு வகையில செவ்வாய் நல்லா இருந்ததுன்னா லாபாதிபதியா இருக்கிற பட்சத்துல எதனா ஒரு வருமானத்துல எதனா ஒரு சேஞ்சஸ் கொடுப்பார் செவ்வாய், அப்படி வேணா சொல்லலாம். அதே 8ல நின்னாருன்னா உச்சம். மிதனம் பொறுத்த வரைக்கும் 8ல நின்னா உச்சம் பெற்ற செவ்வாய் 2ஆம் இடத்தை போய் பார்க்கும். அப்பதான் செவ்வாய் தசை வந்ததுன்னா என்ன பண்ணுவான், குடும்பம் ஒன்னோட ஒண்ணு பிடிச்சி அடிச்சுக்கிட்டு பிரிஞ்சு போகும். ரொம்ப தீய விளைவுகளை செவ்வாய் செய்வதற்கு விளையக்கூடிய அமைப்பு மிதுனம் பொறுத்த வரைக்கும் ரொம்ப கடுமையா தான் இருக்கும். 8ல உச்சம் பெறது கூட விபத்து, கண்டம், ஆபத்து இதெல்லாம் வந்து அடிக்கடி அந்த ஜாதகர் சந்திக்கக்கூடிய அமைப்பு. வெட்டுப்படுதல், கத்தி காயம் இதெல்லாம் வந்து அந்த 8ல செவ்வாய் இருக்கிறதுன்றது அவ்வளவு சிறப்பு இல்லை மிதுனம் பொறுத்த வரைக்கும். இல்ல 9ல செவ்வாய் இருந்ததுன்னா தந்தைக்கு ஈனம். 6 கூட 9ல அப்பாவுக்கு மருத்துவ செலவு பண்றது, தந்தையினுடைய இந்த பையன் இந்த அதாவது இந்த ஜாதகர் 9ஆம் இடத்தில் செவ்வாய் அமர்ந்த ஜாதகர்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த மிதுனம் பொறுத்த வரைக்கும் சின்ன வயசுலயே தந்தை தவறுறது, இந்த மாதிரி அமைப்புகள்ல எதனா ஒரு விஷயத்துல கொண்டு போய் விட்டுவோம் அந்த செவ்வாய். இதே 12ல சயன போகஸ்தானத்துல போயிட்டு செவ்வாய் நிக்கிறாரு, சுய நட்சத்திரம் வராங்க, மிருகசீரிஷம் ரிஷபத்துல இருக்கு. ஸோ மிதுனத்துக்கு 12ல போயிட்டு மறையுதுன்னு வச்சுக்கோங்களேன், அது சயன போகம். அயன சயன போகஸ்தானம் 12ஆம் இடம் பஞ்சனை சுகம்னு சொல்லக்கூடியது. அங்கேயும் பிரச்சனை கொடுக்கும். அப்ப செவ்வாய் பொறுத்த வரைக்கும் இந்த மிதுனத்துக்கு ரொம்ப நெகட்டிவான இம்பாக்டை செய்யக்கூடிய பிளானட் தான், அதுல மாற்றுக்கிறதே இல்லை. குரு பார்வையிலோ அல்லது சனி பார்வையிலோ அல்லது இணைவிலோ ஏதான ஒரு வகையில அந்த செவ்வாய் வந்து கொஞ்சம் காம்ப்ரமைஸ் ஆச்சு அப்படின்னா அந்த தீய தாக்கங்கள் குறையும் அப்படின்னு சொல்லலாம். இதுதான் அந்த மிதுனத்தினுடைய செவ்வாயினுடைய தோஷ பலன். இதுல பிளஸ்ஸா சொல்றதுக்கு எதுவும் இல்லை. விதிவிலக்காக குரு பார்வை, சனி பார்வை, இணைவு இதுல அல்லது செவ்வாய் தன்னைத்தானே தூர்வாரிக்கிட்ட மாதிரி வளர்பிறை சந்திரனால பார்க்கப்படுவது, சந்திர அதியோகத்துல நிக்கிறது, இந்த மாதிரி ஏதான ஒரு வகையில வந்து இந்த செவ்வாய் வந்து தன்னுடைய தீய விளைவுகளை குறைத்துக் கொள்வதற்கு வாய்ப்புகள் உண்டு. இருந்தாலும் செவ்வாய் தசை அப்படின்னால மிதனம் பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் அலர்ட்டா இருக்கிறதுன்றது நல்லது. அலர்ட் சிக்னல் அப்படின்னு சொல்லலாம். ஆரஞ்சு மாதிரி இந்த டிராஃபிக்ல போயிட்டு இருக்கும்போது சிக்னல் ரெட் லைட்ல வச்சிருப்பாங்க. அலர்ட் அப்படின்னா ஆரஞ்சு லைட் எரியும், கவனமா போங்க, அந்த இடத்துல டிராஃபிக் அதிகமா இருக்குன்னு சொல்றோம் இல்லையா, அது மாதிரி செவ்வாய் பொறுத்த வரைக்கும் திசை நடத்துறாரு அப்படின்னா ரொம்ப கவனமா இருக்கணும் மிதுனம் அப்படின்னு சொல்லலாம். இது மிதுனத்துக்கான பலன், ஆதிபத்திய பலன். அடுத்ததாக கடகம். சொல்ல வேணா, கடகத்திற்கு சந்திரனுக்கு முழு நட்பு கிரகம், முழுமையாக யோக பலனை செய்யக்கூடிய கிரகம் செவ்வாய், அதுல மாற்று கருத்தே இல்லை. ஏன்னா ராஜ யோகாதிபதி. எப்படி கடகத்துக்கு
5ஆம் அதிபதி 5, 9க்கு அதிபதி சுபர் பாபரை ஆனாலும் மிஞ்சி பலனை செய்வான். 3, 6, 10, 11க்கு அதிபதிகள்லாம் திசை காலத்துல நல்ல ஒரு நெகட்டிவ் இம்பாக்ட் எல்லாம் இல்லாம பாசிட்டிவ் இம்பாக்டை செய்யக்கூடிய அமைப்புகள்ல உபஜயஸ்தானங்கள் நிற்கும் போது செஞ்சிருவாங்கன்னு சொல்லலாம். அப்ப லக்னத்துல இதே கடகத்துல நீச செவ்வாயா லக்னத்துல உட்காந்தாருன்னு வச்சுக்கோங்களேன், ஜாதகர் மந்த நிலையா இருப்பார். ஏன்னா செவ்வாய் அப்படியே ஆப்போசிட்டா தன்னை போட்டுவாங்க, நீசம். லக்னாதிபதி ஆட்சி பெறும் நிலையில் 5 கூடிய லக்னத்தில் நிற்பது அப்படின்றது லக்னாதிபதி ஸ்ட்ராங்கா இருந்து லக்னாதிபதியால பார்க்கப்படுறது, அதே இடத்துல சூரியன் செவ்வாய் சேர்ந்து இருக்கிறது, குரு பார்வையில் இருக்கிறதுன்றதெல்லாம் அந்த செவ்வாய் லக்னத்துல அமரும் போது நல்ல ஒரு அமைப்பு கொடுத்துரும். கடக லக்னத்துல இருக்கிறவங்க மருத்துவத்துறையில படிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. டென்டல் டாக்டரா இருப்பாங்க. இந்த மாதிரி அமைப்புகள்ல சொல்லலாம். லக்னத்துல செவ்வாய் இருக்கும்போது 5 கூடிய அறிவுஸ்தானாதிபதி 5க்கு அதிபதி இல்லையா, 5க்கும் 10க்கும் ஆதிபத்தியம் வகிக்கக்கூடிய கிரகம் இந்த இடத்துல செவ்வாய். சுப ஆதிபத்தியம் முக்கியமான பாயிண்ட் தான். இந்த லக்னத்துக்கு சுப ஆதிபத்தியம் பெறக்கூடிய கிரகம் 5ஆம் அதிபதி முழு ராஜ யோகாதிபதி. லக்னத்தில் நீசமே அடைந்தாலும் சந்திரனால் பார்க்கப்படும் பட்சத்திலோ குருவால் பார்க்கப்பட்ட பட்சத்திலோ அந்த செவ்வாயினுடைய அந்த அதியோக விதிகள் வேலை செய்யும் அந்த இடத்துல. ஜாதகர் நல்ல சிந்தனை உள்ளவர், அறிவுள்ளவர் எல்லாம் சொல்லலாம். கொஞ்சம் தொய்வா இருப்பார் லக்னத்துல நீசமா இருக்கிறதுனால அப்படி சொல்லலாம். இதே 2ஆம் இடத்தில் நட்பு பெறக்கூடிய அமைப்பு, சிம்மத்தில் நட்பு கிரகமாக அமர்வார். அது 2ஆம் இடத்தில், 2ஆம் இடம் குடும்பஸ்தானம். கடக லக்னத்துக்கு செவ்வாய் தசை தான் வரணும். கடக லக்னம் பொறுத்த வரைக்கும் செவ்வாய் தசை யோக தசையா இருக்கும். செவ்வாய் தசை 7 வருஷம், மாற்று கருத்தே இல்லை. சிம்பிளி குட், அப்படியே அருமையான இதை கொடுத்துட்டு போயிட்டே இருக்கும். அந்த செவ்வாய் பொறுத்த வரைக்கும் எந்த விதமான குறையும் செய்வதற்கு வாய்ப்பு மிக குறைவு. நெகட்டிவா செய்யாது. அப்போ 2ல நிக்கிறதுன்றது யோகமா நிற்கும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது ஒரு பாயிண்ட். அடுத்ததா பாத்தீங்கன்னா 4ஆம் இடத்துல இருக்குது அப்படின்றது செவ்வாய் வந்து துலாம்ல பகை பெறக்கூடிய அமைப்பு தான். கடக லக்னத்துக்கு 5, 10க்கு ஆதிபத்தியம். 4ஆம் இடத்துல இருந்ததுன்னா 7ஆம் பார்வையா 10ஆம் இடத்தை பார்ப்பேன். சுய தொழில் நல்லா இருக்கும். அவங்க மருத்துவ லைன்ல படிப்பாங்க. 4ஆம் இடத்துல செவ்வாய் நிற்கிறதுன்றது மருத்துவத்துறை தேர்ந்தெடுத்து படிச்சாங்கன்னா சப்ஜெக்டிவா அவங்க வந்து பாத்தீங்கன்னா டாக்டரேட் வரைக்கும் போயிட்டே இருப்பாங்க. சிம்பிளா எம்பிபிஎஸ்ல இருக்கவங்க பாத்தீங்கன்னா 4ல செவ்வாயினுடைய தாக்கம் நல்லாவே இருக்கும். 2ல செவ்வாய் இருந்தாலும் அது வாக்குஸ்தானம். ஸோ இவங்களுக்குலாம் மருத்துவ கல்வி நல்லா இருக்கும். குடும்பஸ்தானத்திலே செவ்வாய் இருந்தாலும் குடும்பம் நல்லா இருக்கும். செவ்வாய் தசை இருந்தாலும் கடக லக்னம் பொறுத்த வரைக்கும் நோ இஷ்யூ, பிரச்சனையே கிடையாது. சுபரால பார்க்கப்படும் போது பாத்தீங்கன்னா அந்த தசையை யோகமா வேலை செய்யும் 7 வருஷம். அப்ப செவ்வாய் தசை கடக லக்னம் பொறுத்த வரைக்கும் நோ டிஸ்டர்பன்ஸ், சூப்பர் அப்படின்னு சொல்லலாம். 4ஆம் இடத்துல செவ்வாய் நிற்கிறது அப்படின்றது பாத்தீங்கன்னா சுக்கரனோட வீடு பகை வீடாக இருந்தாலும் கூட அங்க சுய நட்சத்திரம் ஒண்ணு இருக்கு, சித்திரை நட்சத்திரம். அங்க நின்னுது அப்படின்னா மருத்துவம் படிப்பாங்க அல்லது மருத்துவம் சொல்லுவாங்க. நாட்டு மருந்தாச்சும் அவன் வந்து வியாபாரம் பண்ணுவான். 4ல செவ்வாய் 10ஆம் இடத்தை பார்க்கும் இல்லையா. அந்த நாட்டு மருந்து கடை வச்சிருக்கிறவங்க, சில பேர்லாம் வந்து வைத்தியம், கைமுறை வைத்தியம் செய்வாங்க இல்லையா, கிராமத்து வைத்தியம், அதெல்லாம் வந்து செவ்வாய் அந்த 4ல நிற்கிறது, 10ஆம் பாவத்தோட தொடர்பு கொள்வதெல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப அற்புதமான அமைப்பு கடக லக்னம் பொறுத்த வரைக்கும். 5ஆம் இடத்துல ஆட்சி பெறக்கூடிய செவ்வாய் அப்படின்னா அறிவுஸ்தானம். 5ஆம் இடத்துல ஆட்சி பெற்றுட்டுதுன்னா அது பூர்வீகம். ஆண் தெய்வம் குலதெய்வமாக வழிபடுவார்கள். காவல் அம்சம் அந்த இடத்துல இருக்கும். குலதெய்வத்தினுடைய அருள் பொருந்திய குடும்பம். 5ஆம் இடத்தில் செவ்வாய் ஆட்சி பெறுவதும் அற்புதமான அமைப்பு. 6ல செவ்வாய் இருக்கிறதுன்றது தப்பு கிடையாது, பாவர் மறையலாம். இதே 7ஆம் இடத்துல உச்சம் பெற்றுட்டு கடக லக்னத்துக்கு பாருங்க, 7ஆம் பாவத்துல உச்சம் பெற்று உட்காந்துருப்பான் செவ்வாய் அந்த இடத்துல. 7ஆம் பாவத்துல உச்ச கிரகம் இருக்கிறது அப்படின்றது அவ்வளவு ஏற்புடைய விஷயம் கிடையாது. இருந்தாலும் செவ்வாயினுடைய கட்டுப்பாட்டில் அந்த ஜாதகர் இருப்பது, மனைவி மூர்க்கரா இருப்பாங்க, முன்கோபியா இருப்பாங்க. கொஞ்சம் கேட்டா இவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, நான் தான் சார் அட்ஜஸ்ட் பண்ணி போறேன் அப்படின்ற மாதிரி. யாருக்கெல்லாம் வந்து 7ஆம் பாவத்தோட செவ்வாய் தொடர்பு கொள்ளுதோ அந்த இடத்துல இதே இடத்துல கடகலக்கணம் பொறுத்த வரைக்கும் 7ஆம் பாவத்துல உச்சம் பெறும்போது சில சில சிம்பிளி சில பிரச்சனைகளை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பெரிய பிரச்சனையே தராது. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி வாழ்க்கையை ஓட்டிட்டாங்கன்னா சரியா போகும். கடகலக்கணம் போது 5 கூட 7ல இருக்கான் இல்லையா, காதல் திருமணம் செய்து கொள்வது போன்ற அமைப்புகள்லாம் இந்த கடகலக்கணத்துக்கு ஏற்படும். பெரிய தோஷமா வேலை செய்யாது, இருந்தாலும் கவனம் தேவை 7ல உச்சம் பெறும்போது. 8ல செவ்வான்றது வந்து பகை தான். கடக லக்னத்துக்கு 5 கூட 8ல நிற்கிறது சில அவமானங்களை சந்திப்பதற்கு வாய்ப்பு உண்டு. 8ஆம் பாவத்துல உட்காந்து 7ஆம் பார்வையா 2ஆம் இடத்தை பார்க்கும். ஸோ இதுல சின்ன சின்ன பிரச்சனைகள் தானே தவிர பெரிய பிரச்சனைகள் கிடையாது. இருந்தாலும் நம்ம கவனமா இருக்கணும் 8ல செவ்வாய் இருக்கிறது அப்படின்றது. புழுவுறது, எந்திரிக்கிறது, அடிபடுறது, சின்ன சின்ன பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ இப்படி எடுத்துக்கலாம் இதை நம்ம. இது ஒரு பாயிண்ட். அதே மாதிரி 9ல போயிட்டு நட்பு வீட்டுல நிக்கிறது கடக லக்னத்துக்கு அது ஒரு வகையில யோகம் தான், தப்பு இல்லை, அதுவும் நல்ல விஷயம். இதே 12ல இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் செவ்வாய், அது அங்கேயும் தோஷம் வேலை செய்யாது. ஏன்னா 5 கூட 12ல நிற்கிறது தான் வெளிநாடு அமைப்பு, வெளியூர் வெளிமாநில அமைப்புகள் இருக்கக்கூடிய அமைப்பு செவ்வாய் திசையில கிடைக்கும், யோகமா இருக்கும் அது. இப்ப கடகலக்கணம் பொறுத்த வரைக்கும் சிம்பிளி குட், ஒன்றும் பெரிய பிரச்சனையை தராது செவ்வாய் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த மிதுனம் கடகம் பொறுத்த வரைக்கும் இந்த இதான் விஷயம். மிதுனத்துக்கு தான் ரொம்ப செவ்வாய் வந்து நெகட்டிவான பிளானட். கடகத்துக்கு ராஜயோகாதிபதி அப்படின்றதுனால பெரிய தொந்தரவு கொடுக்க மாட்டார். அவ்வளவுதான் இதுல இருக்கக்கூடிய
மிக அற்புதமான மகா ரகசியம் செவ்வாய்க்கு. சரியா? அடுத்ததாக நம்ம சிம்மம் கன்னிக்கு பார்ப்போம். மீண்டும் மற்றொரு பதிவில் சந்திப்போம். ஜோதிடர் சக்தி கணேசன், நெய்வேலி. நன்றி.